ஐயனார் துணை சீரியல்ல நிலா அதிரடியான மாற்றங்களை செஞ்சு அந்த வீட்டு மருமகளாவே முழுசா மாறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சோழன் இன்னைக்கு வேலைக்கு போகல. நிலா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, நிலா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துகிட்டு, சொல்லுங்க சோழன், எனக்கு காது கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல நிலா, இந்த லேப்டாப்பை கொடு அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை வாங்கி அந்த சைடு வைக்கிறாங்க. ஏன் நிலா, உனக்கு நிஜமாலுமே என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கேள்வி உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, இல்லை நிலா, என்ன எல்லாம் யாருக்குமே பிடிக்காது, உனக்கு எப்படி பிடிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, என்ன சோழன் இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை விட அதிகமாக யாருனாலையாவது ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியுமா என்ன? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சோழன், இனி தயவு செஞ்சு இப்படி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாயிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கையில தூக்கி கடகடன்னு சுத்துறாங்க. அதை நிலா இருந்துக்கிட்டு, ஐயோ சோழன் விடுங்க, என்ன இது பகல்ல யாராவது பார்க்க போறாங்க, விடுங்க சோழன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, அதுதான் எல்லாரும் போயிட்டாங்களே நிலா, யார் பார்க்க போறா நம்ம வீட்டுக்குள்ள வந்து அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நடேசன் ஏதோ எடுக்கிறதுக்காக உள்ள வந்தவர் இவங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதவு சந்தில நின்று என்ன பண்றாங்கன்னு எட்டி பாக்குறாரு. அப்ப கரெக்டா நிலாவோட அப்பாவும் அம்மாவும் கார்ல வந்து இறங்குறாங்க. நடேசனுக்கு அவங்க வந்தது கூட தெரியல. நடேசன் அவரை அறியாம சோழனையும் நிலாவையும் பார்த்து அவரு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மனோகரும் தேனும் வந்துகிட்டு, இவர் யாரை இப்படி பார்த்துட்டு இருக்காரு, இவர் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. நடேசன் பாக்குற திசைய பார்த்தா சோழனும் நிலாவும் சுத்திட்டு இருக்கிறத நடேசன் பாக்குறத கண்டுபிடிச்ச தேனும் மனோகரும், என்ன ஆள் இவரு இப்படி பண்றாரு அப்படின்னு சைகை காமிச்சிட்டு நடேசனை தட்டி கூப்பிடுறாரு மனோகர். அப்ப நடேசன் இருந்துக்கிட்டு, அடடே வாங்க சம்பந்தி, நீங்க எப்ப வந்தீங்க, வாங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப சோழன் நிலாவை இறக்கி விட்டுட்டு நிலா இருந்துகிட்டு, அப்பா வாங்கப்பா வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப சோழன் இருந்துகிட்டு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தேன் இருந்துகிட்டு, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, ஒன்றும் இல்லைம்மா, நானும் சோழனும் சும்மா, சரி அதை விட நீ என்ன சாப்பிட்ற, காஃபியா டீயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோகர், ஒன்றும் வேண்டாமா, நாங்கள் இப்போ தான் வெளியில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, என்னப்பா நேற்று தான் போனீங்க அதுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நிலா, உன்னை விருந்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தோம், மறுவீடு கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம், நீயும் அவரும் அவசியம் வந்துடணும் அப்படின்னு மனோகர் சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, அவர்னா எவருப்பா, அவர் உங்க மாப்பிள்ளை தானே, மாப்பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. தேன் இருந்துக்கிட்டு, ஏய் அதான் அப்பா சொல்றாருலடி, ஏண்டி கூட கூட பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோகர் இருந்துக்கிட்டு, சரிம்மா தப்பு தான், மாப்பிள்ளைய நீயும் அவசியம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நிலாவும் சரிப்பா கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் இருந்துகிட்டு, அப்படிங்களா சம்பந்தி, விருந்துங்களா, நாங்க எல்லாரும் வரலாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன், யோ நீ அமைதியாவே இருக்க மாட்டியாயா அப்படின்னு சைகை காட்டுறாரு. அதுக்கு மனோகர் இருந்துகிட்டு, ஆமாங்க எல்லாருமே கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சம்பந்தி நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நடேசன். தேனும் மனோகரும் நிலா கிட்ட சொல்லிட்டு, நிலா நாங்க கிளம்புறோம் நிலா, ஒரு வேலை போய் பார்க்கணும், அதை வேற, சரி அழப்பு சொல்லிட்டு போயிடலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துக்கிட்டு, என்னப்பா வந்துட்டு ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம வீடு தானடா, எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம், நாங்கள் கிளம்புறோம், மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது தேன் இருந்துக்கிட்டு, என்னங்க குடும்பம் இது, மருமகனும் சாலியா இருக்கிறத இந்த ஆளு கதவுக்கு பின்னாடி நின்று ஒட்டு பார்த்துட்டு இருக்கான், என்ன கன்றாவியோ அப்படின்னு சொல்றாங்க. மனோகர் இருந்துக்கிட்டு, அதுதான் தேனி எனக்கும் தெரியல, நாகரிகம்னா என்னன்னே தெரியாது போல, அவங்க ரெண்டு பேர் தான் ஏதோ சின்னஞ்சிறுசுக ஜாலியா இருக்குதுங்கன்னா இந்த ஆளு வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காம கதவுக்கு பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன ஆளு அப்படின்னு சொல்றாங்க. தேன் இருந்துக்கிட்டு, இந்த குடும்பத்தை எப்படிங்க நிலாக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மனோகர் இருந்துக்கிட்டு, அதுதான் தேனு எனக்கும் தெரியல, நம்ம வீட்டில் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுவா, டீசன்சியை பற்றி வாய்க்கிலேயே பேசுவா, கதவை தட்டாமல் உள்ள வந்தாலே அந்த கத்துவா, ஆனால் இப்போ பாரு டோட்டலாக மாறிட்டா, அவன் நம்ம நிலாலான்னு எனக்கு பல நேரம் சந்தேகம் வருது தேனு அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் இருந்துக்கிட்டு, எல்லாம் தலையெழுத்துங்க, இதெல்லாம் ஒரு குடும்பம், இதெல்லாம் நமக்கு சம்மந்தி, அதுலேயும் அவனை வேற மாப்பிள்ளைன்னு வேற கூப்பிட்டு தொலையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகர் இருந்துக்கிட்டு, வேற வழி, உன் பொண்ணுக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு, அப்போ அவனைத்தான் மாப்பிள்ளைன்னு சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரனையா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நம்ம எப்பங்க திருவண்ணாமலை போகிறது, நம்ம போயிடலாம், அதுதான் அவள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டால, அவள் என்னவோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோகர் இருந்துக்கிட்டு, தேனு நம்ம போயிடலாம், அதுக்குன்னு செய்யறத செய்யாமல் போகக்கூடாது, நாளை பின்ன ஒரு சொல்லு தானே,
பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இங்க சோழனும் நிலாவும் நிலா இருந்துகிட்டு சோழன் கிட்ட, சோழா நம்ம விருந்துக்கு போறோம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, என்ன நிலா இப்படி கேட்டுட்ட, நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான், நீ போலான்னா போலாம், வேண்டானா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, இல்ல சோழன் போயிட்டு வந்துடலாம், அம்மாவும் அப்பாவும் நம்மளை ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம், இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டு வேற போயிருக்காங்க, போகலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன் இருந்துகிட்டு, ஏமா நிலா நாங்க எல்லாருமே வரோமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலா சோழனை பார்த்துக்கிட்டே, ஆமா அங்கிள் எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வானதி அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் மெடிக்கல் ஷாப் வைக்கிறத பத்தி பேசினேன்ல, நீங்க என்ன முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வானதியோட அப்பா இருந்துகிட்டு, நேத்து தானமா சொல்லியிருக்க, பொறு பார்க்கலாம், யோசிச்சு முடிவை சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி, எனக்கு டைம் எல்லாம் இல்லப்பா, நான் ஆரம்பிச்சே ஆகணும், நீங்க டக்குன்னு எனக்கு லோன் போட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதியோட அம்மா இருந்துகிட்டு, ஏய் யாரு உங்க அப்பாவுக்கு லோன் கொடுக்குறேன்னு காத்துக்கிட்டு இருக்கா, போனதையும் கொடுத்துருவாங்க பாரு, போங்க அப்பாவும் பிள்ளையும் பை எடுத்துட்டு போனீங்கன்னா வழி வழியா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துகிட்டு, நான் உன்கிட்ட பேசல அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அரைஞ்சன்னு வச்சுக்கோ, நான் எல்லாம் எப்படி உங்க அப்பா வந்து ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதியோட அண்ணன், அப்பா இவளை நம்பியெல்லாம் கடன் வாங்கி கொடுக்காதீங்க, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, அவள் 4 நாள் செய்வா, 5ஆம் நாள் எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்ட்டு வந்து நிற்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வானதியோட அம்மா, ஆமாங்க அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், இவ மாப்பிள்ளையவே மாற்றி மாற்றி பேசுகிறவ, வேலையை உருப்படியாக செஞ்சிருவான்னு நினைக்கிறீங்க, பாண்டியே இவகிட்ட பட்டுட்டு படாத பாடு படுறான், இதில் நம்ம வேற படணுமா, இத்தனை நாள் பட்டது பத்தலையாக்கும், அந்த மாப்பிள்ளை வேண்டாம் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் பாண்டியே வேண்டான்னு புதுசாக ஒரு பூகம்பத்தை கிளப்புனவ, இப்போ மெடிக்கல் ஷாப் வச்சதுக்கு அப்புறமா பழக்கடை வைக்கணும்பா, அப்போ அதுக்கும் பண்ணணுமா, அதெல்லாம் ஆகாது, நம்ம குடும்ப தகுதி என்னமோ அதுபடி நடந்துக்கோங்க, அவளை ஏதாவது வேலைக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதியோட அப்பா இருந்துகிட்டு, வானதி கொஞ்சம் பொறு, நீ சொன்னதையும் எடுத்தும் கவுத்தோன்னு பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துகிட்டு, இந்த வீட்டில் நான் எது கேட்டாலும் மட்டும் அதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதியோட அம்மா இருந்துகிட்டு, ஏய் மனசாட்சியை தொட்டு சொல்றி, நீ தாண்டி எங்களை பாடாப்படுத்துற, உன்னைய பிள்ளைய எந்த நேரத்தில் பெத்தனே தெரில, உன்னை எங்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு நாங்கள் சீரழியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே பாண்டி ஒர்க் ஷாப்பில் உட்காந்துட்டு வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கணேஷ் இருந்துக்கிட்டு, ஏன் பாண்டி உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துக்கிட்டு, அண்ணன் நீ கூட கல்யாணத்துக்கு வந்திருந்தியே, அப்புறம் என்ன புதுசாக கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கணேஷனா இருந்துக்கிட்டு, டே நான் அதை கேட்கலடா, நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை முன்ன மாதிரியே இப்போவும் தனித்தனியாக தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துக்கிட்டு, இல்லைண்ணே நாங்களும் அப்படிதான் நினைச்சோம், எங்க நிலா மறுபடியும் உள்ள விடாதோன்னு, ஆனா பரவாயில்ல நிலா டோட்டலா மாறிடுச்சுன்னு, சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கனாலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கணேசனா இருந்துக்கிட்டு, ஆமா பின்ன நிலா சோழனை விரும்பிதானே கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அதனால ஒத்துட்டு இருந்திருக்கும், எப்படியோ சோழனோட காட்டில் மழை தான் போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துக்கிட்டு, ஆமாண்ணே அவன் பண்ற அலப்பறையா தாங்கலை, என்ன சேரனண்ணாக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருந்திருந்தா பரவாயில்ல, பாவம் அவனை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கணேசனா இருந்துக்கிட்டு, அதுக்கு என்ன பண்ணுறது பாண்டி, நேரங்காலம் கூடி வரும்போது எல்லாமே தன்னை போல் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.